பிராணோ நமக்கு வயது 10 ஐயா குறையில்லை இது வரைக்கும் அறிந்திடாமல் தத்தியக்கிய மனது வாடி எனக்கு சிந்தையோ நோகுதையோ ஐயா தேவாரே எங்கள் பிள்ளையில் ஒரு குழந்தை கூட எனக்கு இல்லை. இவ்வளவு காலமாகியும் குழந்தை இல்லாமல் நாம் என்ன பாவம் செய்தோமோ ஐயாது செய்தோமோ ஒன்றும் புரியவில்லை. உங்களுக்கு 90 வயதும் எனக்கு 60 வயதும் ஆகிலும் ஒருவருக்கும் ஒரு குறையும் செய்யாமல் நாம் இப்படி இருந்து வாழ்ந்து வந்தோம். எனக்கென்று ஒரு குழந்தை இல்லாமல் போய்விட்டதே. இப்பேற்பட்ட திருப்பதி சாஸ்திரத்திலே என்னை போல் பெண்கள் எல்லாம் இந்த பட்டணம் ஒருவருக்கும் ஒரு தீங்கும் செய்யாமல் இப்படி வாழ்ந்து வருகின்ற நேரத்திலே எனக்கு 60 வயதாகிலும் ஒரு குழந்தை இல்லாமல் போய்விட்டதே. என்னடா செய்வது? குழந்தையே இவ்வளவு காலம் இல்லைடா. எங்களுக்கு 2 பேருக்கும் குழந்தை என்பதே கிடையாது. குழந்தை இல்லாத அழுகுறீங்க.
ஏமா நீலாம் 10 இடம் போற கம்யூனிட்டி ஒன்னுலாம் 10 இடம் ஒரு பஞ்சாயத்துல உட்கார்ற ஒரு அதிதில உட்கார்ற ஐநூறு சோத்த திக்கிறீங்க ஒரு புத்திமதி சொல்றது இல்ல நீதான் சொல்ற ஏமா கொஞ்சமா கூட புள்ள இல்ல எனக்கு கொஞ்சம் என்னடா இவ்வளவு காலம் 60 வயதாகியும் எனக்கென்று ஒரு குழந்தை இல்லாமல் போய்விட்டதடா பாவிகளா. ஏண்டா இப்ப திருப்பதி தானே இருக்கிற ஆமா அவர்கிட்டயும் எல்லா திருப்பதி சேஷாசனத்திலே எங்க ஆத்துக்காரர் அள்ளும் பகல் 60 நாடிகை நேரம் கோவிந்து 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 நான் அள்ளும் பகல் 60 நாடிகை நேரம் கங்கா பவானியே கங்கா 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 என்று அழைக்கின்றிருக்கேன். அப்படி இல்ல இதற்கென்று ஒரு குழந்தை இல்லாமல் போய்விட்டதடா. கொலகார தெய்வம் ஒரு சாமி கூடமா புள்ள கொடுக்க கூடாது. சரி நான் சொல்ற ஆஸ்பத்திரிக்கு போய் வரியா? அது என்ன ஆஸ்பத்திரி சொல்ற? நாங்கள் ஏறாத கோயில் இல்ல, முழுகாத குளம் இல்ல, ஏறாத மலை இல்லடா. என் மக்கு ஐநூற்று பொண்ணு ஊட்டு உள்ளே இருந்ததா புள்ளை பிரச்சனை தெரியல. அப்புறம் இப்படிதான் பெற்று இருக்கிறது. அதுக்கு முன்ன டவுனுக்கு டவுன் இருந்தது. அந்த ஹாஸ்பிட்டல் நீ சொல்ற ஹாஸ்பிட்டல்? ஆமா. அது எந்த ஹாஸ்பிட்டல் சொல்லுப்பா, நான் போய் பார்த்துட்டு வரேன். இப்ப பஞ்சாயத்துக்கு பஞ்சாயத்து. அது என்ன அப்படிப்பட்ட ஹாஸ்பிட்டலா இருக்குன்னு எனக்கு ஒண்ணும் தெரியலையே. நல்ல கவனமா கேட்டுக்க. கேளுங்க. அடையாளம் சொல்றேன். சொல்லுங்க சொல்லுங்க. 2 இன்ச் பல்ப் இருக்கா? 2 இன்ச் பைப் இருக்கு. அது நல்லா இத்த பெருசு இருக்கும். இத்த பெருசு இருக்கு. அத காவடி மாறிபடி வளைக்கும். ஓஹோ, காவடி மாதிரி வளைச்சு வளைச்சு ஒரு கஜத்துக்கு மேல மேல அப்படியே பைப் இப்படி வரும். இப்படி நீட்டா குறுக்கு வாடத்துல போட்டுருப்பாங்க. ஒரு 2 கஜ நீட்டு. சரி சரி. அதை கீழே விட்டுருவாங்க. அதை கீழே விட்டு புதைச்சிருப்பாங்க. அப்படியே அதே போல 2 பல்பு குண்டாட்டி இண்டாட்டி விட்டுருப்பாங்க. சரி. முன்னால 4 வளையம், பின்னாடி 4 வளையம் இருக்கும். இருக்கும் இருக்குதா? இருக்குது. அந்த வளையத்துல சந்திருக்குதா? அதுல கொண்டு ஒண்ணு நிறுத்துவாங்க. நிறுத்திட்டு என்ன நிறுத்துவாங்க? ஆமா, நிறுத்திட்டு கீழே பழுப்பு விடுவாங்க. ஓஹோ, கீழே பழுப்பு விடுவாங்க. அப்ப நிக்கணும். எப்ப? அப்ப நிக்கணும். மேல பழுப்பு விடுறாங்க. உட்கார் போ. மேல பழுப்பு விடுவாங்க. ஆமா. அப்ப இப்படி நட்டுக்கணும். அப்ப குடிஞ்சுக்கணும் நாடு. ஓஹோ, இப்படி போயிட்டு முன்னாடி பழுப்பு போட்டு நம்ம இந்த சீமை செஞ்சுருக்கா. சீமை காலை எனக்கு புரியலடா. தம்ச காலை இறந்த அடிக்குது. சொல்லி முடிக்க தாமட்ட காலை இங்க கூடாத. அங்க தாங்களுக்கு ஓயா பக்கம் மதம் கொண்டு அலைவா துருவத்து பஸ்டாண்ட்ல அவளுக்கு கொண்டு போய் தாமட்ட காலை மனப்பாற மாடா. இப்ப அவள புள்ளையில நான் நினைக்கிறேன் ஒண்ணு விதை பைதா இருக்குமா இல்ல நில பைதா இருக்குமா? விதை பைதா இருந்தா என்ன செய்யலாம், நில பைதா இருந்தா என்ன செய்யலாம்? விதை பைதா இருந்தா முதல்ல நில பைதா இருந்தா நிலம் பழுதா இருந்தா எல்லாம் மண்ணுக்கிட்ட ஏறி மண் அடிச்சு ஓட்டு ஓட்டு. ஆமா, நீங்க கலர் நிலமா இருந்தா ஏறி மண் அடிச்சு அதை ஓட்டுக்கிட்டு திருத்திடலாம். ஆமா. விதை பைதா இருந்தா வேற விதைதான் மாத்தி பாக்கணும். வேற விதை எனக்கு ஒன்றும் புரியலடா. இது புரியலையா? சித்திரமிடா என்னடா எனக்கு புரியலடா ஐயா. இதாலதான் உனக்கு புள்ள இல்ல. ஐயா அப்புறம் என்ன சொன்னதா புரியலடா. எப்படி சொல்லு. செவரண்ணா ஐயரு சம ஐயரு. சரி. இந்த சித்திரங்கிறதா? ஆமா. எங்களை மாதிரி கமலாசி உனக்கு வயசு என்ன? எனக்கு வயசு 19. 17 தான் முடியுது. அதுக்குள்ள 19 தப்பு இல்ல. விடு. அளவு போட்டுக்கிறாங்க. அளவு போட்டதானே வயசுக்கு நான் இறுக்கி பிடிச்சா இறைய எடுக்க மாட்டேன். அம்மாவனை என்ன நீ சித்திரம் எழுதணுமா பாரு. பரவாயில்ல. மழை எவ்வளவு? மழை ரொம்ப பெருசு, ரொம்ப சின்னது. வச்சு அடிச்சா உடஞ்சிரும். அது தெரிச்சு விடும். கூடு வடிச்சுக்குவா. ஓயால வடிச்சுக்குவா. ஐ மேல போய் ஏண்டா ஐயர் ஏமால இருக்க மொட்டாடி எல்லாம் தொட்டு தொட்டு பாக்குறீங்களா? என்னங்கடா
மறைத்து விட்டார். அதுபோல் உங்களுக்கு 90 வயது நேரே குட்டி பையா பேசாதீங்களா பேசாதீங்களா ஏய் எட்டனவர் அவன் வீடியோ எடுக்கிறான் அவர் எட்டனவர் அப்படி இருந்து இப்படி காலம் இருந்து உங்களுக்கு 90 வயது எனக்கு 60 வயது ஆகிலும் குழந்தையே என்ன பண்றது இந்த உலகத்தில் இருக்காது சுவாமி. ஒரு புலிவா எங்கொண்டா அயலாகி பிரம்மதேவன் நம்மிலே எழுதி வயிறால மறித்திருந்தார். நமக்கு இன்னாருக்கு இன்னார் என்று அழுதாலும் தீராது அழுதாலும் மாண்டவர் வரப்போவதில்லை காப்புக்கு ஏறாது. உங்களுக்கு ஆமா. தினந்தோறும் அந்த பகவானாகிய ஸ்ரீமன் நாராயணனை தொழுவது வழக்கம். எனக்கு அல்லும் பகல் 60 நாளைக்கு நேரமும் அந்த கங்கா பவானியை தொழுவது வழக்கம். அதனால் நீங்க ஆத்துல இருங்கோ. நான் இங்கிருந்து குலக்கரைக்கு சென்று அம்மன் ஆகிய கங்கா பவானியை வணங்கி அதன் பிறகு வருகிறேன். ஆகட்டும். மங்கையம் சரவட்டு ஆட்டம் இது அப்படி பிடிப்பியா அவங்களதான் இந்த கல்புரம் கங்கையில் சாணம் செய்ய கல்லாட்டியத்து பூட்டி நாடகம் வைக்கிறீங்க சொல்லிருக்கணும் நீங்க திடீர்னு இதனால் வரையும் எவர்க்கென்று ஒரு குழந்தை இல்லாமல் போய்விட்டது.
வருகின்றேன். எனக்கென்று 60 வயது ஆகியும் இன்னும் ஒரு குழந்தை இல்லையே. அந்த ஈசன் கஞ்சாடை அந்த ஈசன் கஞ்சாடை இருக்கும் என் அம்மா அம்மா தாயே. எனக்கு எல்லாரும் எனக்கு எல்லாரும் நீ பாக்கிய தருவாயே அம்மாரியே. ஐயா பறகு புகட்டேனா அம்மா பாதமே மோசனி என் தாயே. என் தாயே. தங்கரன் சடையில் தேவும் தயாவரியான தாயே. அம்மையட்டுமே திங்களாகி இருப்பவள் உலகில் நீயே. ஏன் உலகம் வேண்டாம்? நீரில்லா உலகமே அதிருகின்ற அகதி வேறு அது. ஐயமாரில்லா செல்வதே அது. இந்த வையகம் தவிப்பது அது. அறிந்தா உலகில் கேட்ட மழகே அது அடியாருக்கு. ஐயா பேரில்லா என் குறைய கட்டும் அம்மா பேதை உட்பாதம்
கங்கையில ஸ்நானம் செஞ்சுட்டு ஆத்தாட வேண்டது பார்க்கும். இன்னைக்கு கங்கையில ஸ்நானம் செய்து எழுந்து பார்த்தா இந்த குழந்தை ஜலத்துல அப்படியே மிதந்து வந்ததுடா பையா. தூக்க மாட்டியா? ஏய், ஏன்டா தூக்க மாட்டீங்க? இந்த ஊர்ல ஒரே மாட்டி எங்க இருக்காங்க தெரியாது, எங்கேயும் கிடையாது. ஆமா வீடு வீட்டு கத்துடும். ரெண்டு பேருமே கொடுத்துக்கிறீங்களா? பார்த்து கொடுப்போம் குழந்தைக்கு. மூஞ்சில வாய் வைக்காத குட்டி, செல்ல குட்டி, பூஞ்சி குட்டி, ராஜ குட்டி. குழந்தைக்கு முத்தம் கொடுக்கணும். இங்க வந்தாடா முத்தம். நான் அதுக்குதான் கொடுக்க போறேன். இப்படி இருக்குதா மூஞ்சி, அது பட்டு அதுல போய் வாய வச்சிருக்கியா? அறிவு கட்டப்பட கேட்டா நாராசம் கொடுத்தவளா? எங்க ஆத்துக்காரர் பார்த்தா எவ்வளவு சந்தோஷப்படுவாரா? அவுத்து போட்டு ஆடுவாரு. அறிவு கட்ட பேமானி நாய. குழந்தை இல்லம்மா, குழந்தை இல்லன்னு பூரிப்பா குழந்தைய பார்த்த உடனே எங்க ஆத்துக்காரர் ரொம்ப சந்தோஷப்படுவாரா? அம்மா புரியுதா? அம்மா ஏய், எங்க ஆத்துக்காரருக்கு ஓட்ட ஓட்டமா ஓடி ஆத்தா கிழந்து எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னு சொல்றாடி பையன். வந்துருச்சு. யாரி உங்களுக்கு மாடால அழுதிங்களே, சந்தோஷம் வந்துருச்சு. ஒரு நாள் பொண்டாட்டி வயசுக்கு வந்துட்டாலும் என் பொண்டாட்டி இல்ல, என் மாமியா. இல்லடா வயசான கேள்வி வயசாக இருந்துட்டாளான்னு கேக்குறேன். என் மயிர ஐர ஏன்னா நாட்டிலே போடிக்கு திருவேன். உங்க ஆத்துக்காரமா இருக்க குழந்தை எடுத்துட்டு வந்திருக்குது. என் ஆத்துக்காரியா குழந்தை கொண்டு வந்திருக்கிறாளா? நிச்சயமாகவா? என் மனைவி நல்லவடா. போய் பாரியா. என் மனைவி நாங்க அவளுக்கு 60 வயசு, எனக்கோ 90 வயசு. இம்மானாலா இல்லாத இப்ப எப்படா வரும்? இப்ப இன்னீங்களே இல்ல, நான் எங்கடா இன்னும் வயசான காலத்து என்னால ஒண்ணு முடியலடா. எப்படா என் பொண்டாட்டி வந்து எப்படியா பையா ஏன் மனைவிக்கு நீ கொடுத்தாயா? அப்படியே மரத்துல இருந்து இறங்கி வர மாதிரி தான் இருக்கு. ஐயா தாலி கட்டணும். எங்க இருக்கிற நீ என்ன? நீ தாலி கட்டு. என் மாமியெல்லாம் மாமலுக்குது. நீ தாலி கட்டு. அப்புறம் அவன் அம்மால இருந்தாங்க. அவன் அம்மா எனக்கு என்ன வேணும்? ஓரம் கொடுத்து மாமியா இல்ல பாத்திரியான்னு இல்லைனா சாவு கொடுத்துருவோம். குழந்தை தூக்கிக் கொண்டு வேணாம் அப்படியே நின்னுக்கோ. எங்கொண்டா தேசமுடன் நண்பனின் தேற்றானநாதா நாம் செய்த தவங்கள் தீர ஐயா நாயகர விரும்புவீர ஒரு சந்தோஷமா குளக்கரைக்கு சென்றேன். அதோ அம்மனாகிய கங்கா பவானிக்கு பொழுது கண்விழித்து பார்த்த பொழுது இந்த குழந்தை தண்ணீர மிதந்து வந்து
யாரு வீட்டு தூக்கிட்டு வந்தாலும் தெரியல. யாரு வீட்டு தூக்கிட்டு வந்தாலும் தெரியல. ஐரா ஐரா யார் விட்டு புள்ளைய தூக்கிட்டு வந்துட்டா போய் கேஸ் கொடுக்க போறாங்க. அவளே 90 வயசுல பாவம் அப்படி அடுத்து நடக்க முடியாத நடந்துட்டு இருக்கா. ஓட முடியாது. அவளை போய் இப்படி பேசிட்டு இருக்காளா, மீது இப்படி பேசுறீங்களா? ஊராமுக்கு புள்ள. ஊராமுக்கு புள்ள. ஊராமுக்கு புள்ள அல்லவா? அப்படியே அசல் கண்ணுல துணி துவைக்கிற மாதிரியே துவைச்சுட்டு இருக்காடா. இன்னைக்கு எவ்வளவு தைக்க முடியும்? ஐயா விட்டாலும் என்னை பார்த்து இப்படி திருடிட்டு வந்தீங்க. நீங்களும் சொன்னீங்களே. இவ்வளவு காலமாக உங்களை திருமணம் செய்து உங்களுக்கு 90 வயது, எனக்கு 60 வயது ஆகிலும் எங்காகிலும் நான் திருடி என்று பெயர் பெற்றிருக்கிறேனா? இந்த குழந்தையானது தண்ணீர் மிதந்து வந்துச்சுன்னா மூச்சு ஆகுது. இந்த ஊருக்காரங்க யார் விட்டு போய் தூக்கி வந்து தண்ணீர்